நேத்து பறிச்ச பாவக்காவ பொரியல் தான் செய்யலான்னு நெனச்சேன். ஆனா தொக்கு மாதிரி வச்சுட்டோம்னா 2 நாள் யூஸ் பண்ணலான்றதுக்காக பாவக்கா தொக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திட்டு குட்டி குட்டியா கட் பண்ண பாவக்காவ சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த எண்ணெய தனியா எடுத்துடலாம். அதே பாத்திரத்துல நல்லெண்ணெய் ஊத்திட்டு பெருஞ்சீரகம், கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டும் போட்டு வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்து மசிகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ இதில் பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதோடைய பச்சை வாசம் போனதும் புளிக்கரைசலும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு 20 நிமிஷம் சிம்லே வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாவக்காவை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் எண்ணெய் பிரியிற வரைக்கும் வச்சா போதும். பாவக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது 4-5 நாள் ஆனாலுமே கெட்டு போகாது. ஆனால் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 2 நாள் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. இன்றைக்கி கிளைமேட் சூப்பராக இருந்ததுனால மெத்தையில் கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டேன். மெத்தையிலேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு மனசே இல்லை. கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இருந்தாலும் வேறு வழியில் வீட்லேயும் வேலை இருக்குன்றதுனால கீழே இறங்கி வந்தாச்சு. தோட்டத்திலேருந்து ஏரலக்கிழங்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது மரவள்ளி கிழங்கு. அதை ஜிப்ஸு தான் போட்டேன். இந்த கிழங்கு வந்து ஜிப்ஸு போடுறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா, இது அவிஞ்சாலும் கல் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைப்பான கிழங்கா இருந்திருக்கு. அதனால தான் அதை ஜிப்ஸாக போட்டேன். ஜிப்ஸை பொரிச்சு முடிக்கும் பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. அவளுக்காக ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுற கிட்ட ஆர்டர் போட்டிருந்தோம். அது இன்றைக்கி தான் ரீச் ஆச்சு. சைஸ் சின்னதாக இருந்தது, குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இதோடைய ப்ரைஸ் ஸ்க்ரீனில் இருக்குது.